முக்கணி அப்படின்னா மா, பலா, வாழை, இது எல்லாத்துக்கும் தெரியும். முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். கொம்புத்தேனோட சயின்டிஃபிக் நேம் அப்படின்னா ஏபிஸ் ஃப்ளோரியா. இது மகரந்தத்தையும் சேர்த்து தேன் கூட்டில் சேமிக்கிறனால இதோடைய தேன் ரொம்பவுமே அடர்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க பொந்துத்தேன். இந்த வகையான தேனீக்கள் மரபொந்துகளில் கூட்ட அமைக்கும். அதனால் இதிலிருந்து கிடைக்கிற தேனை பொந்துத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க கொசுத்தேன். இதோடைய சயின்டிஃபிக் நேம் ஏபிஸ் மெலிஃபோனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவுமே கொசு மாதிரி குட்டியாக இருக்கும். அதனால் குட்டி குட்டி பூக்கள்ல இருந்து கூட தேனீக்களை எடுத்துகிட்டு சேமிக்கும். அதனால இதனுடைய தேன் நல்ல மெடிசினல் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வகையான தேன் தேனி கொட்டவும் கொட்டாது. ஸோ அதனால் இது முத்தேன் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள் முத்தமிழ் இயல் இசை நாடகம். அடுத்து பாருங்க நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. இருதிணைங்கிறது உயர்திணை அக்ரிணை. ஐவகை நிலம் அப்படிங்கிறது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அறுசுவைங்கிறது இனிப்பு புளிப்பு